சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2025 முதல் 2026ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக இந்த ஆட்சி காலத்தில் தாக்கல் செய்யும் இறுதி முழு பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதால் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும். இதற்கிடையே பட்ஜெட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். வரும் நிதியாண்டில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். விடியல் பயண திட்டத்திற்காக 3,600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 1,00,000 மகளிரை தொழில் முனைவோர்களாக உயர்த்த கோடி ரூபாயில் பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பலன் பெறாதவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இதுவரை திட்டத்தில் பயன் அடையாத பெண்களின் செல்போன்களுக்கு தமிழக அரசு சார்பில் SMS அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ரூபாய் 13,807 ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை பயன்பெறாதோருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் PF கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கு, ஒரே ஒரு மிஸ்டு கால் போதும். அதாவது உங்களுடைய PF கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் தொகை இருக்கிறது என்று பார்க்க மிக எளிதாக வழி இதோ. சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களின் PF கணக்கு குறித்து பல கேள்விகள் இருக்கும். அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனங்கள் PF கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்கிறதா இல்லையா என்றும், எவ்வளவு வட்டி கிடைக்கும் என்றும் யோசிப்பார்கள். PF கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளவும் நினைப்பார்கள். அதேபோல பழைய PF கணக்குக்கு என்ன ஆச்சு என்றும் யோசிப்பார்கள். இது போன்ற பல கேள்விகள் மனதில் இருக்கும். இது போன்ற சூழலில் உங்களுடைய PF கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள நினைத்தால் அது மிகவும் எளிதானது. ஒரே ஒரு மிஸ்டு கால் போதும். உங்கள் PF கணக்கு இருப்பை சரிபார்க்கலாம். உங்கள் மொபைல் எண் UANஇல் பதிவு செய்யப்பட்டிருந்தால் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9960444225 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்து தகவலை பெறலாம். இந்த எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்த பிறகு EPFO விலிருந்து சில செய்திகள் வரும். இதில் உங்கள் PF கணக்கில் உள்ள பேலன்ஸ் குறித்த தகவலை பெறுவீர்கள். உங்கள் PF கணக்கு இருப்பு மற்றும் உங்கள் கணக்கில் புதுப்பிக்கப்பட்ட தொகையை 7738299899 என்ற எண்ணுக்கு SMS அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கலாம். அதற்கு உங்கள் பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து AN EPFO HO ENG என்ற டைப் செய்து செய்தியை அனுப்ப வேண்டும். இங்கே ENG என்றால் ஆங்கிலம்.
வேறு மொழியில் தெரிந்து கொள்ள விரும்பினால் அந்த மொழியின் முதல் 3 எழுத்துக்களை டைப் செய்து எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டும். இபிஎஃப்ஓ வலைத்தளத்திற்கு சென்று எம்ப்ளாயீஸ் செக்ஷன் பிரிவில் கிளிக் செய்யவும். பின்னர் உறுப்பினர் பாஸ்புக்கை கிளிக் செய்யவும். உங்கள் யுஏஐ, உங்கள் யுஏஎன் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடுவதன் மூலம் பிஎஃப் பாஸ்புக்கை அணுகலாம். இது பணியாளர் மற்றும் முதலாளியின் தொடக்க மற்றும் இறுதி இருப்புகள் மற்றும் பங்களிப்புகளை காட்டும். பிஎஃப் பரிமாற்றத்தின் மொத்த தொகை மற்றும் திரட்டப்பட்ட பிஎஃப் வட்டி தொகையும் தெரியும். பாஸ்புக்கில் பிஎஃப் பேலன்ஸ் தொகையையும் நீங்கள் காணலாம். உமாங் செயலிலிருந்து உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் தொகையை நீங்கள் சரிபார்க்கலாம். குடிமக்களுக்கு பல்வேறு அரசு சேவைகளை ஒரே இடத்தில் அணுகுவதற்காக அரசாங்கம் யுஎம்ஏஎன்ஜி செயலியை அறிமுகப்படுத்தியது. உமாங் செயலியை பயன்படுத்தி நீங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். உங்கள் பிஎஃப் பாஸ்புக்கை பார்த்து உங்கள் கோரிக்கைகளை கண்காணிக்கலாம். இதற்காக செயலியில் உங்கள் தொலைபேசி எண்ணை உள்ளிட்டு பதிவு செய்யலாம். அது மட்டுமில்லாமல் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு ரூபாய் 102 கோடியில் சிறப்பு திட்டம் தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு. அது சொல்ல பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக சட்டப்பேரவையில் 2025 முதல் 2026 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறது. பட்ஜெட் உரையை வாசித்து வரும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடி அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 102 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் தரமான விதைகள் வழங்க ரூபாய் 52 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் 3 லட்சம் ஏக்கரில் கோடை உழவு செய்ய ரூபாய் 24 கோடி மானியம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் 1000 முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அமைக்க ரூபாய் 42 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னதாக 30 லட்சம் உழவர்களுக்கு பயிர் காப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றும் பயிர் கடன் ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் 2021 முதல் 2024 வரை 147 லட்சம் டன்